நபி அவர்கள் பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் திடல் தொழுகையாக இருந்தாலும் என்ன இந்த மழை வேண்டி தொழுவதாக இருந்தாலும் திடலுக்கு வந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல ஒரு நபி அந்த மதீனா நகரத்தில் கடுமையான பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, கடுமையான பஞ்சம், தண்ணிக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இந்த சூழல் என்ன நடக்குது என்று சொன்னால் நபி அவர்கள் மழை வேண்டி தொழுவதற்காக வேண்டி சஹாபாக்களை ஒன்று சேர்த்து இந்த இடத்துல தொழுகை நடத்துகிறார்கள். இப்படி தொழுகை நடத்துகிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதிகமான சூடு. சாதாரண இப்போவே எங்களுக்கு முன்னெல்லாம் அந்த சூட்டை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதை விட அதிகமான சூடு. ஏன்னு சொன்னால் பாலை நிலம், மலைகள், இப்படியான அபிவிருத்திகள் கிடையாது. கரடு முரடான பாதை, ஏசி எங்களுக்கு உள்ளுக்கு போன குடியிருட்டப்பட்ட அறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நபியோட காலம் என்பது அப்படியா? எதுவுமே கிடையாது. அப்படியான ஒரு இக்கட்டான சூழல், அந்த அளவுக்கு பாருங்க. இந்த நிலைமையில் இந்த மழை வேண்டி தொழுகை நேரத்தில் கடுமையான சூடு. நபி அவர்கள் கடுமையாக சிரமப்படுறாங்க. அந்த தொழுகையை நடத்துவது கடுமையாக சிரமப்படுறாங்க. நபியோட காலம் என்பது அப்படியா? எதுவுமே கிடையாது. அப்படியான ஒரு இக்கட்டான சூழல், அந்த அளவுக்கு பாருங்க. இந்த நிலைமையில் இந்த மழை வேண்டி தொழுகை நேரத்தில் கடுமையான சூடு. நபி அவர்கள் கடுமையாக சிரமப்படுறாங்க. அந்த தொழுகையை நடத்துவது கடுமையாக சிரமப்படுறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை கிடங்க மேகத்தில் இருந்த ஒரு பகுதி அப்படியே கீழிறங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் கொடுக்கும். அந்த நிழல் கொடுக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பிறகு வந்த ஆட்சியாளர்கள் இந்த சம்பவம் நடந்ததை ஞாபகப்படுத்தி அடையாளப்படுத்தி காட்டணும் என்பதற்காக இந்த இடத்துல ஒரு பள்ளி வாயில கட்டினாங்க. எங்களோட ஊர்களில் ஒரு வரலாற்று சில வெப்பம் அல்லது பேர் பழக மாதிரி நான் கொண்டு போனாங்க. இப்போ இன்னைக்கு பேனச்சிலை வைக்கிறது யோசிச்சுட்டு இருக்கிறமே, அது மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து எப்படி ஒரு கண்ணியப்படுத்துக்கார அந்த இடத்துல பள்ளியை கட்டுவாங்க. பள்ளியை கட்டினான்னு சொன்னா அது ஒரு கண்ணியப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ இதுதான் இந்த பள்ளியோட வரலாறு சிறப்பம்சம்.